The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோம். ஏன் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற எழுத்தாளரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான குளச்சல் யூசுப் சார் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த கன்னியாகுமரி மாவட்ட நிலவரம் குறித்தும் இங்க உள்ள எழுத்தாளர்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதா அப்படிங்கறது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். சார், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாவட்டத்தில் நிறைய படிச்சவங்க இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எழுத்தாளர்களும் இந்த மாவட்டத்தில இருந்து நிறைய பேர் உருவாக்குறாங்க. ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இதற்காக எதுவும் இருக்கா சார்? பர்டிகுலர் ரீசன் அப்படின்னா கேரளா பக்கத்தில் இருக்கிறதுனால, கேரளாவில் ஏற்கனவே வாசகர்கள், இந்த மாதிரியான புத்தக வாசகர்கள், புத்தக விற்பனைகள் அதிக அளவில் இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கல்வி அறிவு அதனுடைய ஒரு பகுதியாக இங்கேயும் கல்வி அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வாசிப்பு தான் ஒரு எழுத்தாளரை உருவாக்கும். அந்த வகையில் ஒரு எழுத்தாளர்கள் இங்கே அதிகமாக உருவாகி இருக்குது. அதுதான் சொல்ல முடியும். சார், ஒரு எழுத்தாளருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லாட்டினா மத்திய பாஜக அரசு ஆகட்டும், சரியான அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ அங்கீகாரம் அப்படிங்கிறத எதை அடிப்படையாக கொண்டு ஒரு அங்கீகாரம் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எனக்கு மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அங்கீகாரம் அப்படிங்கிறது விருதாக கொடுத்துருக்கு. அது விருது ஒரு அங்கீகாரம் அப்படின்னா ஓகே, சரிதான், அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அங்கீகாரத்தினுடைய அடிப்படை ஒரு பொருளாதார அபிவிருத்தி தான், இல்லைன்னா பொருளாதார தன்னிறைவு தான் அப்படின்னா, அந்த பொருளாதார தன்னிறைவு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பக்கமே நான் போகலை. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது வாங்குறவங்களுக்கு ஒரு இலவச வீடுன்னு சொல்லி கனவில்லம் அப்படிங்கிற பேரில் ஒன்று அறிவிச்சாங்க. இந்த கனவில்லத்தில் எனக்கு தெரிஞ்சு 10-15 பேருக்கு மேல் அதை அந்த பலனை அனுபவிச்சிருக்காங்க. அனுபவித்தவங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் எல்லாருமே மிகப்பெரிய பொருளாதார வசதி உற்பத்தியத்தை, மிகப்பெரிய ஒரு பண்ணையார்கள் அந்த மாதிரி சொல்லலாம் இருக்கலாம். ஆனால் சொந்தமாக வீடு இல்லாத என்ன போன்ற நபர்களுக்கு அரசியல் பின்னணியோ அரசியல் அந்த இன்ஃப்ளூன்ஸ் இல்லாத காரணத்தினால இங்கே மாதிரி ஒரு சில பேர் ஒதுக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்பு விருது வேற, முதன்மை விருது வேற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா இருந்தான்னா சாகித்ய அகாடமி முதன்மை விருதுக்கு மட்டும் கொடுக்கப்படலை, வேற இதுக்கு இடையில 2-3 விருதை சேர்த்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. அறிவிக்கப்படாத விருதை கொடுத்துருக்காங்க, அறிவிச்ச விருது கிடைக்கல. அப்போ அங்கீகாரம் அப்படிங்கிறது வெறும் விருது, ஒரு சீல்டு தான் அப்படின்னா, அந்த சீல்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த சீல்டு மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், அந்த விருது அந்த சீல்டை வழங்கியிருக்கு. நான் சீல்டை வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த சீல்டுடைய அடிப்படை, அங்கீகாரத்தினுடைய அடிப்படை பொருளாதார தன்னிறைவா அப்படின்னா, அந்த பொருளாதார தன்னிறைவு வரல. இதே மாதிரி ஒரு சில எழுத்தாளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பார்ஷியாலிட்டிக்கு என்ன காரணம்? கவர்மெண்ட் இந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணும், இதுல பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லப்பா, இதே மாதிரியான நிறைய திட்டங்கள் யாரை போய் சேரணுமோ அவங்கள போய் சேர்றது மாதிரி திட்டங்கள் வகுக்கப்படலை. ஒட்டுமொத்தமாக ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க, ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அப்போ அந்த அரசாணைக்குள்ள யாரு அரசியல் செல்வாக்குள்ளவங்களோ அவங்க உள்ள போக முடியுது. இதே மாதிரியான சில விஷயங்கள் நீக்கு போக்கு தெரிஞ்சவங்களை, ஏற்கனவே இந்த விஷயங்களை பற்றி அதிகமாக தெரிஞ்சு உள்ள போக முடியுது. உண்மையான அந்த 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 பலன் யாருக்கு போய் சேரணுமோ அதில் பெரும்பாலானவர்களுக்கு போய் சேராத அளவுக்கு ஒரு சமூக அமைப்புக்குள்ளால நம்ம இருக்கோம். இதை ஒழுங்குபடுத்தின ஒரு அரசாணையம் அமைக்கவும் இல்லை, அந்த அரசாணையை ஒழுங்குபடுத்தவும் இல்லை. அதிகாரிகள் அவங்களுடைய வேலையை பார்க்கறது தான் வேலையை தவிர, இது நிஜமான இல்லைன்னா உண்மையான பலனா யாரு, அவங்களுக்கு போய் சேர்றதை நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அவங்களுக்கு இல்லை. அவங்கள கொடுத்த டியூட்டி அவங்க பண்றாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அரசாணையை அவங்க அமல்படுத்துறாங்க. நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அதுக்கு ஒரு அரசாணை வெளியிடணும், ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. இது எந்திரத்தனமாக நடக்கக்கூடிய விஷயமாக மாறிட்டு இருக்கே தவிர, சரியான ஒரு திசை வழியை நோக்கி பயணப்படலை, சரியான ஆட்களை சென்றடையலை அப்படிங்கிற ஒரு குறை இருக்கு. இப்போ மக்களவை தேர்தல் அடுத்த மாசம் வர இருக்கு. இந்த கன்னியாகுமரி தொகுதியோட இது ஒரு இம்பார்ட்டன்ட் கோரிக்கைங்க. இதை ரொம்ப நாளா நீண்ட காலமா இருக்குது. இதை கட்டாயம் இந்த அரசு உடனடியாக சரி பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒரு 2 கோரிக்கை நீங்க சொல்வீங்கன்னா என்ன சொல்வீங்க சார்? கோரிக்கைகள் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அந்தந்த குறிப்பிட்ட அந்தந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். இப்போ ஒரு பொது மனிதன் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றதா இருந்தான்னா, இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்தலை குறிப்பிட முடியும். எனக்கு கனிம வளங்கள் நிறைய கடத்தல் கேரளாவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய கழிவுகளை இங்கே கொட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடை நீங்கள் பார்க்குறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய கழிவை கொட்டுற இடம் தமிழ்நாடும்,
இங்கே இருக்கக்கூடிய அபூர்வ மூலிகை பொருட்களை கொண்டு போய் சேர்க்க இடம் கேரளாவும். அப்படி இருக்கும்போது குமரி மாவட்டத்தை பற்றி என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க? தமிழ்நாட்டு என்ன, தமிழ் அரசு நினைக்கி கேரள அரசு என்ன நினைச்சிட்டு இருக்கு? ஒரு குப்பை தொட்டியா இங்கே இருக்கிற நல்லதையெல்லாம் அங்கே கொண்டு கொட்டுறதோ, அங்கே இருக்கிற கழிவுகள் அங்கே கொட்டுறதோ, அப்படி அங்கே நடைமுறை இருந்துகிட்டே இருக்கு. இதில் அது ஒரு விஷயம், இதை நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கேரளாவில் இல்லையானா இங்கே விட அதிகமாகவே இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. நம்ம கனிம வளத்தை எடுத்துக்கிட்டால் நம்ம மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல அந்த படித்த மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசும் அவங்களுக்கு தகுந்தபடியே துணையாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. அந்த எச்சரிக்கை உணவு நம்ம அரசுக்கோ நம்ம உள்ளூர் நிர்வாகங்களுக்கோ ஏற்படலை. இவங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் தலை போட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது மத்திய ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் பண்ண முடியும். ஆனால் அந்த இந்த நடவடிக்கை எடுக்கலை. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று பார்க்கலாம் என்னன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் நாகர்கோவில் தலைநகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் சின்ன சின்ன ரோடுகளாக இருக்கக்கூடிய சாலை பகுதிகளாக இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ இவங்க இந்த ஊரை சுற்றி இப்போ 8 வழி சாலை 4 வழி சாலை என்ன போட்டுக்கிறாங்க. இப்போது திருநெல்வேலி, திருவனந்தபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி இதே மாதிரி அவுட்டர்லாம் கொஞ்சம் விரிவுபடுத்தப்படுது. உள்ளூர் நாகர்கோவிலை சுற்றி வரக்கூடிய ரோடு ரொம்ப குறுகலான ரோடு. இந்த குறுகலான ரோடுலேயும் ஒன்வே இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்துவதாக இருந்தாச்சுன்னா விபத்துகள் குறையும். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அது குறிப்பாக நாகர்கோவில் எங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. விபத்து நடக்காத வீடு அபூர்வமாக குறிப்பிட்ட முடியும். எந்த வீடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கு. ஏதாவது ஒரு தெருவுக்கு ஒரு சாவு நடந்திருக்கு. இது அவ்வளவு விபத்து நடக்கக்கூடியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சரில் இறக்கக்கூடியதோ பல்வேறு விதமான இதே மாதிரி ஆபத்தான நோய்கள் இறக்கக்கூடிய கணக்கை விட விபத்தில் இறக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் விபத்தில் எண்ணிக்கக்கூடிய நம்ம குறைக்க முடியும். எல்லா காரணங்களும் குறைக்க முடியும். இப்போ சென்னையில் நான் இங்கே சென்னை போயிட்டேன்னா எனக்கு ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போகிறது ஈஸியாக இருக்குது. திருநெல்வேலி போனால் ஈஸியாக இருக்குது. திருவனந்தபுரம் ஈஸியாக இருக்குது. ஆனால் நாவலில் கடக்க முடியல. நாவலில் கடக்க முடியாத காரணம்னா ஒழுங்குபடுத்தப்படலை. நம்ம மக்களுக்கு அந்த அந்த சாலை விதிகளை பற்றி ஒழுங்கான பாடம் எடுக்கப்படலை. இப்போது இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ இந்த மாதிரி ஆட்கள் இதை ஒரு செயல்பாடாக எடுத்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுற டிரைவர்ஸ் கூப்பிட்டு வச்சு இவங்களுக்கு இந்த மாதிரி விதிகளை நீங்கள் கடைபிடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ பக்கத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்தில் நீங்கள் ஒரு ஹெல்மெட் வைக்காமல் போனீங்களா, பின்னாடி இருக்கிற ஹெல்மெட் வைக்காமல் போனோன்னா உடனடியாக கேமராவில் பிடிச்சி நோட்டீஸ் அனுப்பிடுறோம். நம்ம நாகர்கோவிலுக்குள்ள அந்த எந்த விதமான சிஸ்டம் கிடையாது. ஹெல்மெட் வைக்காமல் எங்கே வேணாலும் போல என்ன வேணாலும், காசு மட்டும் ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சுருந்தா போதும். ஹெல்மெட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து மாறணும். ஹெல்மெட்டை கம்பல்சரியாக போட்டு தான் தீருங்கிற கட்டாயம் வரணும். அதுக்கப்புறம் அந்த வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் சரியான வழிகாட்டுதலை பண்ணி கொடுக்கணும். ரோடுகள் கம்ப்ளீட்டாகவே சாலைகளை 2 சைடாக தரம் பிரிக்கணும். அதாவது ரோடை கிராஸ் இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது 4 சக்கர வாகனத்தில் போகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. பாதசாரிகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இப்போ வயதானவர்கள் ரோடை கிராஸ் பண்ண முடியல. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரோட் சைடில் நிற்கிறாங்க. ஏன்னா வழியில் பாதுகாப்படையாது. பாதியை தாண்டி அந்த பக்கம் போது கவனிச்சிருக்கலாம் கிடையவே கிடையாது. இங்கே இருந்து கடைசி வரைக்கும் ரோட்டில் எதுவுமே இல்லைன்னு உறுதிப்படுத்தின அப்புறம் தான் இவங்க ரோடை கிராஸ் பண்ண முடியும். அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இந்த சாலை விபத்துகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய சமூக பிரச்சனை, தனி நபருடைய குடும்ப பிரச்சனையாக மாறி இருக்கு. சார், இப்போ இளம் தலைமுறையினர் மத்தியில் வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வரதா சொல்லப்படுது. ஒரு எழுத்தாளராக நீங்கள் இளம் தலைமுறையினருக்கு சொல்கிற ஒரு அட்வைஸ் அப்படின்னா என்னவா இருக்கும்? இப்போ வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது இவங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம், மன அழுத்தங்களை மாற்றக்கூடிய விஷயம். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களை பற்றியும் இவங்க தெளிவான ஒரு சிந்தனை உருவாகிறதுக்கு அப்புறம் இப்போ +2 படிக்கக்கூடிய பையன் மொபைல் நோன்ற டைமில் இருந்துட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுக்கு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு புத்தக வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுமே அவங்களுடைய பாட புத்தகத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பார்க்குற தொழிலை நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை கருதியும் அவங்களுடைய மன அழுத்தம் இந்த மாதிரி விஷயங்களை விடுபடுறதை பற்றியும் தெரியாதனமாக எப்படியோ ஒரு போதை பழக்கத்தில் ஈடுபட்டவங்களும் கூட புத்தகம் மூலம் அதை ஓவர்டேக் பண்ண முடியும். வேறு எது மூலம் ஓவர்டேக் பண்ண முடியாது. ஒரு புத்தகத்தை எடுத்து நல்லா வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு போதையாக மாறிடும். போதை பழக்கத்தோடு ஈஸியாக வெளியே வந்துடலாம். இது எனக்கு தெரிஞ்சு இளைஞர்களுக்கு புத்தக வாசிப்பு மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கான நிம்மதிக்கான அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல
ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.